கேட்டிருந்தீங்க பார்ட் 2 வேணும்னு. அதுதான். ஸோ நம்ம எண்ணெய் எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் கொஞ்சோண்டு புளி தண்ணி, உப்பு தண்ணி, அதுக்கப்புறம் லெமன் தண்ணி, அதுக்கப்புறம் எண்ணெயை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கணும். இதோ நம்ம தாளித்து வச்சது எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். லெமன் தண்ணி, அது என்னது? லெமன் தண்ணி. புளி தண்ணி இன்னும் கொஞ்சம் ஊற்றுங்க. ஏன்னா புளினா ரொம்ப பிடிக்கும். ஓகேவா? உப்பு தண்ணி பார்க்கும்போதே நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கொத்தமல்லி ஆண்டிகிட்ட வந்து காமிச்சிட்டு அப்புறம் சாப்பிடுவோம். நான் ஃபஸ்ட்டு கொத்தமல்லி வைக்கணும்ல. கோதாண்டி காலி ஆக போகுது அடுத்த முட்டைக்கு. இந்த இப்போ பாருங்க எப்படி என் சிங்கக்குட்டி இருக்குன்னு. ஐ மீன் சவுனர முட்டையும் பண்ணிட்டு இருக்காங்க ஆண்டி. இதுதான் கொத்தமல்லிக்கு தேவைப்படும். அதுக்கு இப்போ எல்லா தண்ணியும் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கணும். அது அந்த கேப்பில் நம்ம போய் எண்ணெய் பார்த்துட்டு வரோம். வாங்க போகலாம். கொத்தமல்லி பர்ஃபெக்டாக இருக்கணும். முடிச்சுட்டாச்சு. இப்போ போய் நம்ம மாமி கிட்ட காட்டலாம். வாங்க போய் காட்டலாம். एक भेजो. Wow, very nice. ஸோ நம்ம இப்போ ஜூம் இன் அடுத்ததில் வீடியோவில் பார்ட் 3 வந்து சாப்பிட்றதுக்கு போடுறேன்.